மக்களவை தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை சேலத்தில் தொடங்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊர்தோறும் வேனில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பல ஊர்களில் பேசி வருவதால் தொண்டை பாதிக்கப்பட்ட நிலையில் அவரது பிரச்சார பயணம் தொடர்ந்து வருகிறது. மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம் என் கூட்டணி இடம்பெறுகிற அத்தனை பேரும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். இங்கே நிறுத்தப்படுகின்ற அறிவை சகோதரர் அண்ணன் சன்னோதரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலேயே அடையாளம் காட்டப்பட்டவர். வாக்களிப்பு இரட்டலைக்கு. இந்த நிலையில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வலிமையான பிரதமரான மோடி ஆட்சியில்தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்றார். பயங்கரவாதிகளையும் பாகிஸ்தானையும் விரட்டியவர் மோடி என்றார். அதிமுக கூட்டணி இதுவரை என்ன செய்தது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்வியை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் மின்வெட்டால் தமிழகம் இருளில் மூழ்கி கிடந்ததை நினைவு கூர்ந்தார். ஜெயலலிதா ஆட்சியில்தான் தமிழகம் மின்மிகை மாநிலமானது என்றார். பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் மின்வெட்டில்லாத மாநிலமாக தமிழகத்தை காட்டிய பெருமை அம்மாவை சாரும். அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு தமிழகத்திலே மின்மிகை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உபரி மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு மின்சாரத்துறை நிர்வாகத்திலே சிறந்து அதிக மின்சாரத்தை இன்னைக்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மத்திய அரசு விருதையும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 15 ஆண்டுகளில் என்ன சாதனை செய்தது என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் 16 லட்சம் வீடு இல்லா ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற அவர் தமிழகத்தில் வீடில்லா ஏழைகளே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும் என்றார். பேக்கேஜ் சிஸ்டம் என்று சொல்லி மக்களிடம் பணம் சுரண்டும் போக்கை தமிழக அரசு தடுத்து நிறுத்தும் என்ற முதலமைச்சர் கட்டணத்தை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். இன்றைக்கு அரசு கேபிள் நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அரசு கேபிள் நடத்திட்டு இருந்தாலும் கூட இவர்கள் ஒவ்வொரு டிவிக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி பேக்கேஜ் சிஸ்டம் சொல்லி இன்றைக்கு மக்களிடத்துல பணத்தை சுரண்டுறாங்க. ஆகவே டிவி சேனலுடைய பணத்தை குறைப்பதற்கு எதிர்காலத்திலே அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக டிவி சேனல் அதிகமா விலை உயர்த்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த ஒரு பேக்கேஜுக்கு மட்டும் 50 ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க. இந்த கருணாநிதி குடும்பம் மட்டும் அந்த டிவி வச்சிருக்கீங்க 50 ரூபாய் வராங்க. இதையெல்லாம் எதிர்காலத்தில் குறைக்கப்படும்.